நிறையா பேர் வந்து நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாருமே வந்து எதுக்கு வந்து தெருவுக்கு 2 கோயில் 3 கோயில்லாம் கட்டுறாங்க. நான் இருந்த தெருவில் 3 கோயில், நான் இருக்கிற தெருவில் 3 கோயில் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்னு நம்ம இப்போ நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் உண்மையிலே வந்து கோயில் கட்டுறதா இருக்கட்டும், குளம் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு சர்ச்சு, அந்த ஒரு மசூதியாக இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னா, தேவையில்லாமல் காசு நிறையா இருக்குன்னு கொண்டே கட்டலைங்க. மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறையா பேருக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியல. அது வந்து போகிற போக்கு வந்து ரொம்ப வந்து அது எப்படி போகுதுன்னே நிறைய பேருக்கு தெரியல. அதனால நிறையா பாதிப்படையுதுங்கிறது நமக்கே தெரியவே மாட்டேங்குது. மனசுனால தான் அந்த மைண்டு கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி போகிறதுனால தான் நம்ம வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனைக்குள்ளே போகுது அப்படிங்கிறதுனால தான் ஒரு அமைதியை தேடுறதுக்காக, கடவுள் சிந்தனையை கொண்டு வரதுக்காக தான் பெரிய பெரிய அந்த ராஜாக்களாக இருக்கட்டும், நம்ம முன்னாடி வாழ்ந்த தலைவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோயில் நிறையா கட்டி வச்சாங்க, மெடிடேஷன் சென்டர் நிறையா கட்டி வச்சாங்க, ஹீலிங் தெரப்பி, ரெய்கி ட்ரீட்மெண்ட்டு, இந்த மாதிரி பிராணாயமா, சக்ரா ஹீலிங் நிறையா விஷயங்களை வந்து வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், படிக்கிறோம், காசு சம்பாதிக்கிறோம், லக்ஸரியான லைஃபு, ஃபேமிலி லைஃபு, குழந்தை, குட்டி, குடும்பம், என்ன இது ஒரு சயின்ஸா அது? அவ்வளோதான். நீ வந்து கல்யாணம் பண்ணால் 2 குழந்தை பிறக்கணும், சயின்ஸில் நம்ம வந்து தியாரிட்டிக்கலாக படிக்கிற மாதிரி வந்து லைஃப்பில் வந்து நம்ம வந்து அது பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் நடக்கும். நம்ம கூட பார்ட்னராக வரவங்க வேறு ஜோன்லேருந்து வராங்க, நம்ம வேறு ஜோனில் வளர்ந்துருக்கோம், அவங்க வேறு ஜோனில் வளர்ந்துருக்காங்க. 2 பேருக்குமே வந்து 2 பேருக்குமே ஈக்குவலான தாட்ஸ் இருக்கிறது கிடையாது, இருக்கவும் முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் தான் இதில். புரிஞ்சுக்கிட்டு நடக்கும்போது தான் ஒரு அன்பு தான் பேஸாக இருக்கும் இந்த இடத்துல வந்து நான் விட்டு கொடுக்குறதா, நீ விட்டு கொடுக்குறதா, ஈகோ கிளாஷ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அதனால சின்ன வயசுலேருந்து விட்டு கொடுத்து போகிறது தப்பில்லை அப்படின்னு நம்ம எல்லாமே வந்து அந்த ஒரு மாரல் வேல்யூ கொடுத்து நம்ம வளர்த்தோம் அப்படின்னா, பெரிய லைஃப்பில் வந்து நம்மளை பெருசாக ஆனதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயமே இருக்காது. எல்லாமே ஈஸியாக இன்றைக்கி சண்டை வருதா, நாளைக்கு அவ்வளோதான் சமாதானம் அப்படிங்கிற ஒரு வழியில் போயிடலாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் கட்டினதில் நம்ம பீஸ்ஃபுல் ஆஃப் தாட்ஸ், நம்ம அமைதியாக போய் கொஞ்சம் நேரம் நமக்கு மைண்டெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுதா, மைண்டில் நிறையா யோசிக்கிறோமா, அமைதி இல்லையா, போய் கோயிலில் போய் உட்காருங்க. அங்கே கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். நீங்கள் அவங்க மேலே உங்களுடைய அத்தனை பாரங்களையும் விட்டுருங்க, உங்களோட பிரச்சனையை விட்டுருங்க, உங்கள் கவலையை விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு அழகாக நீங்கள் வீட்டுக்கு அமைதியோடு திரும்ப அந்த வீட்டுப்படி வாசலை வந்து நம்ம இது பண்ணணும். இது வந்து நம்ம திரும்ப வந்து கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்தாலும் அதே பிரச்சனை தான் அங்கே இருக்கும். பட் வந்து நம்ம வந்து பார்க்குற கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அங்கே மாறி இருக்குங்க. இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு பிரச்சனையும் சொல்கிறேன், நம்ம இருக்கிற நிலைமையும் சொல்கிறேன்.